நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த நல்லாதாம்மா படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் எழுதிட்டு போயிருக்காரு. நவ் ஃபார் ஐ டோன்ட் நோ, ஒரு பார்ட்டிக்கு போகும்போது ஒருத்தவங்க லைஃப் ஆஃப் த பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லைஃப் ஆஃப் த ப்ரெஸ் மீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்ஸ் மிஷ்கின் சார். ஐ லைக் டு ஹேவ் ஹிம். ஓகே ஓகே, ஒன் செகண்ட். I will repeat but what I have to say for Varsha. So Varsha is basically the mother of this film, right? So அவங்க மதர் கிட்ட வந்து படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ லவ் யூ மா நீ மாஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வர்ஷா, ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே ஐ லவ் யூ நீ மாஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஹியர் வாட் யூ ஹேவ் டு சே. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, யா இன்னும் ஓகே. 7 மாதம் முன்னாடி இதே மாதிரி ட்ரெய்லர் லான்ச் இவெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டேஜில் என்னை ஏற்றி விட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜில் ஏறினது. அதுக்கு முன்னாடி நான் ஏறினதே இல்லை. அன்றைக்கிலேருந்து இன்னைக்குள்ளே நிறையா நடந்துருச்சு. இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். ட்ரெய்லர் லான்ச் அப்போவும் நர்வஸாக இருந்தேன், இப்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கம்மி நர்வஸாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நிறையா தலையாட்டினேன், இப்போ கம்மி ஆட்ட போகிறேன். ஸோ அப்போது லாஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினப்போ ஒரு சின்ன எடிட் மானிட்டரில் நாங்கள் ஃபியூ பீப்புள் ஹேட் ஜஸ்ட் வாட்ச் த ஃபில்ம் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கோம். நிறையா நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த படம். நான் நிறையா நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்டில் இவ்வளோ வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன். இப்போ நிறையா ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்டில். ஸோ இப்போது all of this has happened. It's been a fairy tale. It's been a fairy tale without a prince. Bad girl is my everything. Prince except for prince. But so ipo sorry, yeah, so it's been me and Bad Girl and my lovely team. I've always been an underconfident and anxious and nervous person. பேட் கேர்ள் வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெட்ரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 டேஸ்லேயே நாங்கள் ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம். அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ், ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் உவா 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 உவான்னு ஒரு படம், பயங்கர கேலப்பான ஒரு மியூசிக்கோட ஒரு படம். ஸ்க்ரீன் வெளியிலலாம் எங்கள் இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தே ஸ்க்ரீன் நம்பர் 7 எங்கள் படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஆச்சு ராட்டர்டாமில். அப்போது அதே ஸ்க்ரீனில் எங்களுக்கு முன்னாடி காஸ்தா கவராவோட படம் ஸ்க்ரீன் ஆச்சு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அடுத்த ஸ்க்ரீனிங் என்னது, நானும் அதே இதில் உட்காந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஆனால் அங்கே நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால் I was able to survive everything that was being said about my trailer. I'm so grateful. எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கிது, இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது பேட் கேர்ள் நிறைய ராட்டர்டாம்லேருந்து நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாக மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போது பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் hopefully bad girl இருந்தாலும் குட் கேர்ளாக இருந்தாலும் a mother should always be nurturing. Mothers are very nurturing. So we really hope that we'll get warmth and support from people. Even if you disagree with it, accept பண்ணிக்கங்க that all kinds of narratives எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அண்ட் ஓப்பன் மைண்டோட தியேட்டர் வாங்க செப்டம்பர் 5th. நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரித்தவரும், இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும், என்னோடய ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட, அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிட்டிக்ஸ் எங்கே இருக்குது, அவங்க மைண்ட், அவங்க மனநிலை சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ people are triggered by a woman having desires.
அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. டு அட்ரஸ் தட் பாயிண்ட், எஸ் இட்ஸ் வெரி வேலிட், பட் legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்த இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. த லா எக்ஸிஸ்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம். வி ஷுடன்ட் யூஸ் தட் டு ஃபர்தர் ஹர்ட் தெம் ஆர் மேக் தெம் ஃபீல் லைக் த கிரேசி பீப்புள். இட்ஸ் அ வெரி நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப். ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி அ பர்சன்ஸ் கம்மிங் ஆஃப் age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம். எஸ்பெஷலி when it comes to the context of women, we find out that we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம், மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலியும் வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்கானா இதுவாக இருக்கா. வீவ் பின் வெரி கேர்ஃபுல் டு போர்ட்ரே ஹர் ஸ்டோரி வித் அ ஃபீமேல் கேஸ் without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கேமராவை எங்கே வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம், யாருக்காக பார்க்குறோம். ஒரு ஜோக் சொல்லும்போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or falling in love. அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம பேசுறதுனால இன்னும் நிறையா பெண்கள் வந்து அன்சேஃப் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப். அண்ட் என் வாய்ஸ் எனக்கு திருப்பி கேட்குது. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கலாச்சாரத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் தட் culture should protect women. Women don't need to protect culture. It's not our job to protect culture. We need a culture that safeguards and protects women. And இதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். நான் வந்து I just have a lot of people to thank. Vetri sir, everything. I have this life only because of him. From the beginning till now, it's all him. Dhanush sir, I worked as a writing assistant to him and I learned so much. நான் வெற்றி சார் கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டேன், தனுஷ் சார் கிட்டே எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எழுதி முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். மிஷ்கின் சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் சியர் லீடர் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரமோஷன்ஸ்க்கு. ஹி வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ், ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். ராம் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு ராட்டர்டாமில் ஸ்டெஃபான் வார்சோஸ்னு ஒரு ஹீஸ் அ கியூரேட்டர் ஃபார் த ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவர் இந்தியாவுக்கு வந்து யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் யாராவது புதுசாக இருக்காங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண வரும்போது அவர் தான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னார். நான்லாம் என்னோடது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிம்னு நினைக்கவே இல்லை, பட் ஹீ பிலீவ்ட் இன் அஸ் ஈவன் பிஃபோர் வி பிலீவ்ட் இன் அவர் செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் ராட்டர்டாம் போனப்போ கூட நான் அஞ்சலி,
ராதா, அஜுமா, விக்ரம் எல்லாரும், சாந்தி பிரியா மேம், நாங்கள் எல்லாரும் ராட்டர்டாம் போனும்போது கூட he kept supporting us and throwing the spotlight on our film. அவரோட ஸ்க்ரீனிங்கில் அவரோட Q&Aல எங்களை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. தட்ஸ் தேங்க்யூ ஃபார் யோர் ஜெனராசிட்டி சார். அனுராக் சார், வெற்றி சார் எப்போவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருப்பார். இது என்னம்மா இது கேவலமாக பண்ணியிருக்கீங்க, இது ஒழுங்காக சரியாக பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ கான்ஃபிடென்ஸ் நொந்து நூடுல்ஸாக போனாங்க. அப்போ அனுராக் சார் வந்துட்டு he came as ஒரு ரஃப் கட் பார்த்துட்டு he gave us a lot of confidence at a time when we really needed it. ஆக்சுவலாக சார் வந்து அது சொல்லி தான் அனுப்பிச்சார், கொஞ்சம் அவள் லோ கான்ஃபிடென்ஸில் இருக்கா, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. ஸோ தட்ஸ் when the call even happened. அண்ட் எனக்கு வந்து ஃபுல்லாகவே நிறைய டவுட் இருந்துச்சு, படம் ஒர்க் ஆகுதான் ரொம்ப அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டே இருக்கிறதுனால. பட் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் இப்போது. ஏன்னா லாஸ்ட்டாக மிக்சிங் செஷன்லேருந்து சார் கார் உள்ளே ஏறும்போது நல்லா தான்மா படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் எழுதிட்டு போயிருந்தாரு. ஸோ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் பிகாஸ் he said that. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் மை அமேசிங் டீம், த 3 DOPs, ஜகி, பிரின்ஸ், பிரீதா மேம், ராதா இஸ் மை சப்போர்ட் சிஸ்டம் இந்த படத்தில். எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வேர் my work begins and her work ends. Last 6 months has just been me and her. Raja, production designer, the beautiful visuals that he brought. Vinod Tanikasalam, the sound designer. Pratap, the mixing engineer. அவர் ஆக்சுவலி வந்து ஏடியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக. காப்பி ரெடி பண்ணுறதுக்கு வந்து அவரோட ஸ்டுடியோவில் டப்பிங் அவரோட இதில் எல்லாம் அவர் வந்து ஒரு சவுண்ட் mixing engineer but also my AD I think at this point. Pavna for the amazing acne. நான் வந்து எனக்கு புதுசாக பிம்பிள் வந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து பாவனாக்கு தான் அனுப்புவேன், இதை ரெஃபரன்ஸாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி மஞ்சரி ஃபார் ஹேவிங் சச் கிரேட் ஐ ஃபார் டீட்டெயில். நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு வந்து செட்டில் ஆக மாட்டாங்க, இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஷீல் கோ அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் அண்ட் மேக் எவ்ரி திங் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். வர்ஷா வரதராஜன், நான் வந்து விடாமல் அவங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன், காஸ்டிங் லாஸ்ட் மினிட் வரைக்கும் மாற்றுவோம், ஷெட்யூல் மாற்றுவோம், இது மாற்றுவோம். ஷீ இஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ். ஹர் டீம் வர்ஷா அண்ட் மால்விகா were always available for us. என்னோட தூண் என்னோட ஏடி டீம், பவித்ரா, பூஜா, கைலாஷ். Can I just call them on stage? And one more person I want to call on stage is Ajuma, assistant editor. Where are you? அண்ட் ரீசெண்டாக இப்போது நீங்கள் க்யூட்டான போஸ்ட்ஸ்லாம் பேட் கேர்ள் த ஃபிலிம் டீமில் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் மேட் பை ஸ்வேதா. மேலே வாங்க ஸ்வேதா, கம். Thank you so much guys, take a bow. Awkward. The trailer, the very controversial trailer edited by Madhu, what a fantastic talent. Ranjini who cut our promos and எனக்கு எப்போ anything இதுனா நானும் ராதாவோ வந்து ரஞ்சினிக்கு எப்போ எப்படி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு Ranjini, Ashwin who is editing our promos, and the most important people I want to thank are actually Anjali, Ramya. She's brought my dream to life. Thank you so much Anjali. I think through this process எங்கள் 2 பேருக்கும் நிறையா கான்ஃப்ளிக்ட்டும் வந்துச்சு. we had good times, we had bad times, but I think we had a very wholesome relationship. Thank you so much. SP ma'am, I promise you ma'am, எனக்கு முந்தா நேத்தி டெக்ஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப படம் பார்த்துட்டு ஹாப்பியாக அவங்க கண்ணெலாம் கலங்கி ஆல்வேஸ் பி கிரவுண்டட் வர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. I'll try ma'am. Hridu, thank you Hridu for the energy and for the chaos you bring. TJ இன்னைக்கு அவளால் வர முடியல, பட் he's been such a support system. எப்போ என்ன இஷ்யூனாலும் ஐ ஓகே அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்புவார். such a beautiful human being. thank you TJ. Shank, the good boy who plays the bad boy, அவரும் இங்கே இல்லை, சஷாங்க். ஷரண்யா, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரை பற்றி ஹெவியாக எல்லாரும் பேச போகிறாங்க. தட்ஸ் ராதா அண்ட் ஷரண்யா. ஷரண்யாஸ் கேரக்டர் இஸ் வாட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் walking out of the film. Of course Anjali, but Sharanya, mostly Sharanya actually. Even actually அஞ்சலியோட அம்மாவே படம் முடிச்சதுக்கப்புறம் மெயினாக ஷரண்யாவோட கேரக்டர் பற்றி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் பாட்டியா நடித்த பார்வதி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷீஸ் ஆக்சுவலி அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரிட்டையர்ட் ஜேர்னலிஸ்ட். அண்ட் அவங்க வந்து நான் கேட்பேன், இப்படிலாம் பண்ணுவேன் பேசுவாங்க பாட்டி, அது ஓகே தானே? ஆமாம் இப்படி தான் இருப்பாங்க, பட் ஐ எம் நாட் லைக் தட், ஐ எம் வெரி மாடர்ன் அப்படிம்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எனர்ஜி you brought. Thank you all so much. சாரி, அமித் திரிவேதி சார். இந்த படம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கெலாம் நான் கிரெடிட் எடுத்துக்கிறேன். இட் வாஸ் ஆல் மீ. பட்
everything that happens theatrically for this film is Amit Trivedi sir. Thank you so much. நான் இன்னும் 2 பேர் மறந்துட்டேன். அப்துல் ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச் அப்துல் ரஹ்மான் சார் ஃபார் ஆல்வேஸ் புட்டிங் அப் வித் மீ. நான் ஒரு ப்ரொடியூசராக பயங்கரமாக என்னை செல்லம் கொடுத்து கெடுத்திருக்காரு. அடுத்த படத்தில் இது கிடைக்குமான்னு தெரியல. நீங்களே முடிஞ்சால் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக போயிடும் ப்ளீஸ். மேபி பேட் கேர்ள் டூ. விக்ரம், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை support system through this project, last man standing. Thank you so much.